இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெண் குயின் படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2020 ஜூன் 20 அன்னைக்குன்னு ரிலீஸ் ஆனிச்சு. படத்தோடைய டைரக்டர் ஈஸ்வர் கார்த்திக் அண்ட் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்துட்டு இரத்தக்கரை உள்ள ஒரு பையை வந்து கையில் கொண்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அவர் வந்து மாஸ்க் போட்டிருக்காரு. அந்த மாதிரி படத்தை வந்து காமிக்கிறாங்க. கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு தன்னுடைய ஹஸ்பண்டாக இருக்கக்கூடிய கௌதம் அவர் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் போயிருக்காங்க. போயிருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகியிருந்திருக்கும் ரகு அவரை கூட ஆயிட்டு. அவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தன் இருந்திருப்பான், ஒரு சின்ன பையன் அஜய் அப்படின்ற பேரில் வந்து இருந்திருப்பான். அந்த பையன் வந்து மிஸ் ஆகிருப்பான், காணாமல் போயிருப்பான். அதை வச்சு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரிவு வந்திருக்கும். 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அதோட இவங்க வந்து தனியாக வந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சிகள் இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிறதெல்லாம் பார்த்தா உடனே மயங்கி விழுந்துருவாங்க கீழே. அந்த மாதிரி ஒரு பயத்தோடு இருப்பாங்க. அது எதனால அந்த பயம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஜய் அப்படின்ற பையன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இவங்க ஹஸ்பண்ட் கூட நல்லா தான் போய்கிட்டு இருக்கும் அவங்களோட லைஃப். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெண் குயின் ஸ்டோரி ஒன்று படிச்சுட்டு இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குழந்தைய வந்து இழந்த ஒரு பெண் குயினோட கதை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய பாவனா அப்படின்றவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு வந்து கால் வரும். அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாரு அந்த மாதிரி. அப்போ இவங்க வந்துட்டு போவாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க யார் கூட எதுவுமே பேச மாட்டாங்க. ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ளே போயிருப்பாங்க. இவங்க அவங்க ஃப்ரெண்டு எல்லாரும் போய் பார்த்துட்டு சரி அவங்க வந்து தனியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுவாங்க. இவங்க போயிட்டு வந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா, இவங்களோட பையன் வந்து காணாமல் போயிருப்பான். எங்கே போனால் என்ன ஏதுன்னு தெரியல. எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பாங்க, காணாமல் போயிடுவான். அதில் என்ன ஆயிடும்னா, ஒன்னால தான் என் பையன் காணாமல் போனான் அப்படின்ற மாதிரி இவங்க மேலே பழிய போடுவாங்க அவங்க வீட்டுக்காரவங்க. அதனால என்ன ஆயிடும்னா 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முகமுடி போட்டவன் என்ன பண்ணுவான்னா, நிறைய குழந்தைங்களை வந்து கடத்தி வச்சிருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து காமிப்பாங்க. அவங்கள வந்து போலீஸ்னாலையும் பிடிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு பூச்சியை பார்த்தா பயம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன காரணம்னா, இவங்க பையன் வந்து காணாமல் போன புதுசில் ஒரு பொக்கே ஒன்று வரும். அந்த பொக்கேல பார்த்தீங்கன்னா, மனித குடல் சுத்தின மாதிரி ஒரு பொக்கே. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் வேற மொச்சிட்ருக்கும். அதனால தான் இவங்களோட பையனோட குடல் அப்படின்னு நினச்சிட்டு அதில் வந்து பூச்சிகள் வேற இருக்கும் தான். அதிலிருந்து இவங்களுக்கு அந்த பூச்சியை பார்த்தோன்னா ஒரு பயம் வரும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போய் செக்அப் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறமா இந்த பசங்களை எல்லாரையும் கடத்துறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா ரகு இவங்களுடைய முன்னாள் கணவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வந்திருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பையன் வந்து ரோட்டில் ஓடுற மாதிரி உங்களுக்கு வந்து தோணவும் டக்குன்னு போலீஸ் கால் பண்ணி எல்லாரும் வந்துடுவாங்க. போய் பார்த்தா உண்மையிலேயே அது அவங்களோட பையன் அஜய் தான். அவனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. பார்த்தா அவன் யாரு கூடயுமே பேச மாட்டான், ரொம்பவே அமைதியாகவே இருப்பான். சரி அவனுக்கு நிறைய கவுன்சிலிங்லாம் தேவைப்படுது, ஓகே அவன் வந்து கவுன்சிலிங் விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் இவங்க ஹஸ்பண்டாக இருக்கக்கூடிய ரகு அவரும் வந்துட்டு 2 பேரும் ஓகே அப்பா அம்மா ஒன்றா இருந்தால் அந்த பையனுக்கு ஏதாவது மாறுதல் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவங்களுடைய வீட்டில் தான் போய் இருப்பாங்க. இன்னொன்று அஜய் வந்து உன் கூடவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் அஜய் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு பாடுறத வந்து கீர்த்தி சுரேஷ் பார்ப்பாங்க. இன்னொன்று அவனுடைய நடவடிக்கைகளில் நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கத்தி எடுத்துட்டு கீர்த்தி சுரேஷை குத்த வருவான். டக்குன்னு அவங்க அசைஞ்சோன்னே அவன் வந்து குத்தாமல் போயிடுவான். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொலையாளி வந்து கூடவே இருக்கான். அவன் கூடவே தான் சுற்றிக்கிட்டே தெரியறான். இருந்து அவனை வந்து இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி கைட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து தெரிய வரும். அதுக்கப்புறமா அந்த கொலையாளியை வந்து பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க பின்தொடர்ந்தே போவாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையுமே வந்து கடத்தி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க பையனையுமே மறுபடியும் கடத்திட்டு போயிருந்திருப்பான். அவங்க எல்லாரையுமே வீட்டுக்கு கொண்டு வர்றாங்களா அப்படின்றத இந்த படம் லாஸ்ட்ல அவங்க எல்லாரையும் விடுவிச்சு கொண்டு வரதோட இந்த படமும் முடிஞ்சிருக்கும்.